நமது குருநாதருடைய திருவள்ளி நாளும் குருவள்ளி நாளும் மிகச் சிறந்த முறையிலே நமது வாலீஸ்வர பெருமானுடைய ஆலய மகா கும்பாபிஷேக பெரிதாரி விழாவினுடைய அங்கமாக முதல் கால யாகதாலை பூஜையானது சற்று நேரத்தை துவங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த முதல் கால யாகதாலை பூஜைகளுக்கு வருகை இருந்திருக்கும் நமது கூடப்பட்டை ஆதின சுவாமிகள் அவர்களை திருக்கோவிலின் சார்பாகவும் சிவாச்சாரியர்கள் சார்பாகவும் வருகை என்று அன்போடு வரவேற்று இன்னும் சற்று நேரத்திலே விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டோடு பூஜை விழா துவங்கி நடைபெற அளவில் ஜோதியின் நம்பலக்காடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல பரம்புடைய திருவுண்டா நமது நல்ல நன்மதிப்புரிய செயல் அலுவலர் அவர்களே, இந்த அருமையான விழாவுக்கு வருகை தந்துள்ள சிவாச்சாரிய பிரமுகளே, அது போன்ற ஓதுவாமூர்த்திகளே, நமது அன்புக்கிடையே நாசருத்தான் அருள்தான் சிறப்பான நண்பர்களே, இந்த அருமையான பூஜைகளை எல்லாம் சிறந்த முறையிலே நடத்தி வந்திருக்கக்கூடிய நமது ஆதீன பாடசாலை மாணவ செல்வங்களே, இந்த பூஜைகளை கலந்து கொண்டுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம நிறைய வாழ்த்துக்களை மாசுகளை குறித்தாக்குகிறோம்.
गजवत्रम महोदरम पासे अंकुश धरम देवम ध्यायेति सिद्धि विनायकम वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ अविघ्नं गुरु मे देव सर्व कार्येषु सर्वदा विनायकने विघ्नये வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பாம் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிவின் கனிந்து ஓம் கணபதே வரத மூர்த்ததே சர்வ விக்ன நிவாரணாய மகா கணபதே நமோ நமः. गुरवे सर्व लोकानां विषये भव रोगिणां विदये सर्व विद्यानां दक्षिणा मूर्तये नमो नमः. नमोस्तुते सर्व स्वरूपे सर्वेशे सर्व शक्ति समन्विते वयेभ्यः रागिनो देवी दुर्गे देवी नमोस्तुते या देवी सर्व भूतेषु मातृ रूपेण संस्थित नमस्तस्यै गणं धरुं பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே மம தேவதாரி கருணா ரூபிணி நமோ நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் சுபகண்ணாய நமः. ஓம் அது அப்புறம் கடிக்கல. महाकावीर्वां गोप्ताय नमः. अनेकवरी प्रार्थनां समर्पयामि.
देवदेव्या महादेव्या नमो देवे नमः
அடுத்தபடியாக சங்கர் சிவம் சிவராம சிரவரத்னார் சங்கர் சிவம் அவர்களுக்கு அந்த சன்னிதானம் அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார். அடுத்ததாக பிரதான ஆச்சாரம் கூடிய சந்தோஷ் சிவாச்சாரிய அவர்கள் கொடுப்படி சந்தோஷ் சிவாச்சாரிய அவர்கள் வாரிசர் பெருமானுடைய பிரதான ஆச்சாரியமாக கூடிய சந்தோஷ் சிவாச்சாரிய அவர்கள் அடுத்தபடியாக நம்பியூர் சிவாச்சாரியமாக வந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆச்சாரியமாக அவர்களை அவர்களை சேர்த்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கட்டப்பள்ளி பிரபுசிவம் அவர்கள் கஜப்பள்ளி பிரபுசிவம் அவர்கள் சுப்பிரமணிய பிரதான ஆச்சாரியம் அவிநாதி சுந்தரேஸ்வரர் அவர்கள் கோவை பிஎஸ்சி சுரேஷ் சிவாச்சர் அவர்கள் இங்கே கும்பாலகாரத்துக்கு அம்பாள் பிரதான ஆச்சாரியம். அடுத்ததாக கொடுப்படி பாலாஜி குருக்கள் சுவாமி விமான ஆச்சாரியம் திருவலை காவேரி குருக்கள் அவர்கள் ராஜகோபுர கும்பத்திற்கு ஆச்சாரியமாக சென்னிமலை அம்பாள் விமான ஆச்சாரியமாக கூடி கேட்டுக்கொள்கிறோம். ராஜகோபுரத்திற்கு மற்றொரு அனைவருக்கும் யாகசாலையில் வந்து எல்லாரும் ஸ்தானம்
अनुरागा अभिषा वर्धयन्तः धनन्ति वेमतर्दन्तमीराः சிறப்பு வாய்ந்த தர்மசம்பந்தனி உடனாக மாதீஸ்வர பெருமானுடைய ஆலய மகாத்மாவுக்கு விழா திருப்பணிகள்லாம் சிவனடியார்களை கொண்டும் ஊர் பொதுமக்களை கொண்டும் சிறந்த முறையிலே அருமையாக நடைபெற்று நமது ஆலயத்தின் சார்பாக சிறந்த முறையிலே மகாத்மாவுக்கு விழா இந்த 5 நாட்களாக நேற்று முன்தினம் துவக்கம் பெற்று நாளை வருடத்திற்கு மகாத்மாவுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. நாம் முன்னமே ஆரம்ப உரை ஆசிரியர் வழக்கு சொன்னது போன்று இதற்காக மிக சிறந்த முறையிலே பாரம்பரியமாகவே இந்த கும்பாவளி விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தவர்களுடைய வழித்தோன்றலாக விளங்கக்கூடியவர்கள் தான் இப்போ எல்லோரும் இந்த கும்பாவளியத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதிலே முதல் படியாக இந்த கும்பாவளி விழா நல்லபடியாக நடைபெற வேண்டும். முறைப்படி வேத சிவா முறைப்படியும் தமிழ் மொழியில் என்று சொல்லக்கூடிய தேவ திருவாசகங்கள் பாராயணம் செய்யும் பொருட்டும் இது எந்தவித இடையூறுமின்றி நடக்க வேண்டும் என்று முதல்ல நம்மிடத்திலே பேசினவர் நமது சுந்தரமூர்த்தி சிவாச்சாரிய சுவாமி அவர்கள். முதல்ல அவர் தான் சொன்னார், நம்மகிட்ட அதுதான் பேசினார். அவரிடத்திலே அப்பவும் சொன்னோம், மாதீஸ்வர பெருமான் கண்டிப்பாக அதை நடத்தி தருவார்னு சொன்னோம். அதன் பிறகு இந்த செயல் அலுவலர் அவர்கள் இங்கு முன்னின்று செய்த அன்பர்களெல்லாம் சேர்ந்து நம்மிடத்திலே வந்து கலந்து கொண்டார்கள். அதில் அஸ்திவாரமாக விளங்குவர் யாருன்னா நமது அவிநாசியை சார்ந்த சுந்தரமூர்த்தி சிவாச்சாரிய சுவாமிகள் பெங்களூரிலே அந்த மகாபாலசாலையினுடைய முதல்வராக விளங்கக்கூடியவர்கள். நாம் நேற்றைய தினம் தான் கேட்டிருந்தோம், அவர்கள் எப்போ வருகிறார்கள், கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளணும், பல இடங்களில் நிகழ்வுகளில் இருக்கக்கூடியவர்கள் வரணும்னு கேட்டிருந்தோம். அந்த முதல் யாக பூஜையிலேயே இந்த முதற்கால யாக பூஜையிலேயே வந்து கலந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மிகுந்த திருப்தி அளித்தது. அதுபோன்று இங்கே காப்பு கட்டிய நண்பர்கள் எல்லோரும் முதல்ல நாம் காப்பு கட்டணும், அதே போன்று அவர்களுக்கெல்லாம் காப்பு அணிவித்து ஆசைப்படுகிறார்கள். அந்த வகையிலே மிகச் சிறப்பாக இந்த கும்பாவளி நடைபெற வேண்டும் என்று ஒரு 2-3 தடவை இந்த அவிநாசி கும்பாவளியை திட்டம்லாம் அவர்களுக்கு வந்து பார்த்து அதன் பிறகுதான் நம்மிடத்திலே அவர்கள் சொன்னார்கள். அந்த சொன்ன வாக்கு மாதீஸ்வர பெருமான் இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு வழங்கி எல்லோருக்கும் ஒரு வாழ்த்து வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கும்பாலயம் சொல்லக்கூடிய வகையில் இங்கே பெருமான் கலசிலே எடுக்கக்கூடிய பூஜைகளாம் செய்து இளங்கோயில் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த மாதாவில் செய்த அந்த ஆலயத்திலிருந்து கலசிலே வரக்கூடிய அந்த பூஜைகள்லாம் செய்யப்பட்டு தொடர்ந்து முதற்கால யாத்திரைகள்லாம் நடைபெறும். ஆகவே பல நாள் கனவு என்று சொல்லலாம். அந்த வகையிலே ஒரு சிறப்பான ஒரு வைப்புத்தலமாக விளங்கக்கூடிய நடைச்சந்திரமாக விளங்கக்கூடிய நமது சொல்லி மாதீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பெருமானுடைய ஆலய மகாபாரதி விழா சிறந்த முறையில் நடைபெறுகிறது. அதனை முதல் அங்கமாக இப்பொழுது நடக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நமது செயல் அலுவலர்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் இதை வந்து சிறந்த முறையில் செய்து கொண்டுள்ளார்கள். ஆகவே இப்பொழுது நமது முன்னூர் பாடசாலையுடைய முதல்வர் சிவாமி சார் தான் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சிவாச்சாரிய சுவாமி அவர்கள் வாழ்த்துறை வருகிறார். ஸ்ரீ குருபியோ நமः. சதாசிவ சமாரம்பா ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. சத்குரு சரணாரந்தாபியாம் நமः. பாரத தேசத்தினுடைய பெருமை மிக்க பகுதியாக விளங்கக்கூடிய இந்த தமிழகத்திலே இங்க கொங்குவர நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சேவூர் என்று அழைக்கக்கூடிய இந்த வாடீஸ்வரம் என்றுதான் இந்த கோவில் ஈஸ்வரம் என்று ஒரு பார்த்தீங்கன்னா தாடகேஸ்வரம் பிரகதீஸ்வரம் அப்படின்னு ஒரு கஷேத்திரங்களுக்கும் அந்த கஷேத்திரத்தை குறிப்பிடும் பொழுது ஈஸ்வரம் என்று சேர்ந்து வந்தே இருக்கும். அப்படி சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக இந்த வாடீஸ்வரம் விளங்கியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் என்று பார்க்க முடியும். அப்படி ஈஸ்வரம் என்ற சப்தம் இருக்கும். கஷேத்திரத்துடைய சிறப்பு மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மும்மை சிறப்பு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த கொங்குவரநாடு கஷேத்திரங்களிலே கொங்கேரி கஷேத்திரங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதுல வைப்புத்தலங்களாக 14 கஷேத்திரங்கள்
அதில் இந்த மாதிரி இந்த வாலீஸ்வரம், முக்லீஸ்வரம், பன்மையில் இருக்கக்கூடிய பெருமானூர், பெருமானூர், உத்தமலிங்கேஸ்வரம், இப்படி ஈஸ்வரம் என்று சப்தத்தோடு வரும். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த ஆலயத்தினுடைய ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகமானது இங்கே சீரோடும் சிறப்போடும் வேத சிவாகம நெறிப்படி அற்புதமான முறையிலே நமது போற்றுதலுக்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய ஆச்சாரிய சுவாமிகள் என்று சொன்னால் மாணிக்கவாசக சுவாமிகள் தான் ஆகமம் ஆகி அன்று அணிப்பான் தாத்தா என்று ஆகம முறைப்படி இணைத்து நடத்த வேண்டும் என்று சர்யை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வகையிலும் இந்த ஞானத்தை நமக்கு அருளக்கூடியவர் மாணிக்கவாசக பெருமான். அப்படி ஆகம வழியிலே எத்தனையோ கோயில்கள் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த அமைந்த இந்த திருக்கோவிலை வைப்பு தலங்களாக மாணிக்கவாசக சுவாமிகள் அன்றையிலே ஒரு 5-6 கிலோமீட்டர்ல முக்கலீஸ்வரம் இருக்கு. அந்த முக்கலியருடைய முழுத்தலர் மேனி சொக்கதாக காட்டிய தொழில் என்று முக்கலீஸ்வரத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இங்கே அது மாதிரி ஒவ்வொரு தலரும் ஒரு சிறப்பு. வாலி பூஜை பண்ணா வாலீஸ்வரம், கபாலீஸ்வரம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி இந்த கொங்குநாட்டு வைப்புத்தலங்களுடைய 14 பேர் ஒரே பேரு. கஞ்சப்பள்ளி, ஊத்துக்குடி, பெருமானந்தூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அற்புதமான வைப்புத்தலங்கள். ஒரே மாதிரி கட்டடக்கலை மற்றும் சிறப்பாக. அதுல இதுல சேவூர் நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் இங்க ஜாஸ்தியா. நடராஜனுடைய தரிசனம் என்று சொன்னால் அது எப்படி பேரூர் சிதம்பரத்துக்கு சிறப்போ பேரூருக்கு சிறப்போ அப்படி சேவூருக்கு சிறப்பு இந்த நடராஜ பெருமானை இருக்கும். அந்த நடு சிதம்பரம் என்று சொல்வார்கள். ஏன்னா அவரே நத்திர மாலைதான் இந்த கோயிலுக்கு சேவூருடைய சிறப்பு எத்தனையோ காலங்களாக கேட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான இந்த திருக்கோவிலே அதனால பல கும்பாபிஷேகங்கள் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரணிகள், கார்டன், நிறைய புது கோயில்கள் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்பதான் சொன்னார், வழி தோன்றர்கள் சொன்னார். இப்ப எல்லாருமே நம்மளுடைய பாரம்பரியம் தெரியும், அப்பா தெரியும், தாத்தா தெரியும், அதுக்கு முன்னாடி அது யாரும் தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் செய்த தர்மங்கள், அந்த தர்மங்கள் தான் இப்படி கோயிலை அமைக்க வேண்டும். கட்சநாதி பிரதிஷ்டாந்தம், பிரதிஷ்டான உற்சவாந்தம், உற்சவாதி பிரார்த்தனை சொல்லும் முன்வகையிலே கோயிலை எப்படி நிர்மாணிக்க வேண்டும், அதில் எப்படி பூஜைகளை செய்ய வேண்டும், எப்படி உற்சவங்களை நடத்த வேண்டியதெல்லாம் சைவாகங்களை சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சைவாகங்களுக்கு சான்றுகள் தான் திருமுறைகள் தான். அப்படி வேதனை தலைத்தோங்க இந்த சைவத்துறை விளங்க வேதங்களை நாம் போற்ற வேண்டும் என்று ஆகமங்கள் கூறுகின்றபடி வேதங்களும் ஆகமங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் தொடர்ந்து கலைப்படுத்த விட வேண்டும். அப்படி அற்புதமாக திருக்கோவிலை சார்ந்த அன்பர்கள் எல்லாம் பெரிய சிறப்பு, பல சிறப்புகள் இருந்தாலும் கூட மகாசன்னிதானம் அவர்கள் இங்கே விலகி இருந்து குடும்பட்டி கல்யாணபுரி ஆகிய அவர்கள் இங்கே விலகி இருந்து முன்னின்று பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்கிறார் சொன்னால் அது மிகப்பெரிய அனுகிரகம் நடராஜ பெருமானுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா நடராஜ பெருமாள் மாணிக்கவாசக சுவாமிகள் தான் பார்க்க முடியும். திருவம்பாக உற்சவம் நடக்கும். அங்க பாத்தீங்கன்னா நடராஜ பெருமானுக்கு மாணிக்கவாசக சுவாமிகள் தான். அப்படி பல சிறப்புகள் மாணிக்கவாசக சுவாமிகள் இருக்கும். அப்படி பல அற்புதங்களை நடத்திய திருமணம் கூடம்பட்டி ஆதி என்று சொன்னா விஜயபுரம் நம்ம செட்டியார்கள் அவர்கள் பேசிட்டு வந்த சுவாமிநாதன் அற்புதமான அவர்கள் அந்த சமாதான அன்னதான கைகளை எங்கே இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த சிவாச்சாரியர்களுக்கு எல்லாம் அந்த பூஜை செய்வதற்கு அன்னம் பாலித்தல் என்று அப்படி நிறைய அந்த பசுமான அவிநாசிரியர் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பேசியிருந்தபடி இப்படி அற்புதமாக இந்த பணியெல்லாம் கும்பாபிஷேகம் என்று சொன்னால் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்படி இவர்கள் எல்லாம் நீங்க பக்தர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். எத்தனையோ செலவு பண்றோம். எதுமான கும்பாபிஷேகத்துக்காக ஒரு திருப்பணிக்காக ஒரு நிதி கொடுக்கும் பொழுது எத்தனையோ நம்ம சங்கதிக்கான புண்ணியத்தை ஏற்படும். இன்றைய காலகட்டத்தில் கலாச்சாரத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்க வேண்டிய கேட்க அவசியமாகும். அப்படி ஆசாரிய பிரமுகர்கள் எல்லாம் சுரேஷ் செடிமலை எப்படி மிகச்சிறந்த சரியைய ஞானத்திலே யோகத்திலும் முறையான சிகிச்சைகளை பெற்று பல கும்பாபிஷேகங்கள் தீட்சைகள் அவர்களெல்லாம் கிடைக்கிறனால பெரிய விஷயம் தான். இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் கூடப்பட்ட சுவாமிகள் அவர் சொல்லிட்டார் ஆதியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார பத்தி சுவாமிகள் சொன்ன அம்மாவுக்கு முன்னாலேயே முன்னாள் இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு போட்டிருக்கக்கூடிய ராஜலிங்க மாணிக்க சுவாமிகள் இவருடைய தாத்தா அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சரணமாணிக்கமான சுவாமிகள் எல்லாம் அவர்கள் நிறைய இந்த கும்பாபிஷேகம்லாம் தியாகம்லாம் தெரியும். அப்பாலாம் பண்ணும்போது எந்த ஒரு கும்பாபிஷேகம் அவர்கள் முன்னிட்டு தான் நடத்துவார்கள். எப்போ அப்ப அந்த காலகட்டத்திலேயே நான் போய் போன் எடுக்கலாம் பேசுறோம், போய் சொல்லிட்டு வருவோம் எத்தனை மணிப்பா கும்பாபிஷேகம் இல்ல அங்க இருக்கு சொல்லுவாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கோயில ஒரு கும்பாபிஷேகம் முன்னிட்டு நடத்துவார்கள். கும்பாபிஷேகம் முடிந்து அந்த உபன்யாசத்தையும் செய்வார்கள். அப்படி பாரம்பரியம் மிக்க அந்த மடத்திலே இருந்து ஆச்சார மடங்கள் எல்லாமே அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. முறை வருவாமல் தர்மங்கள் இப்படி இந்த பூஜை நடத்த வேண்டிய இலக்கத்தோடு
இந்த திருக்கோயில் அமைந்தன. திருக்கோயிலை பாதுகாப்பதற்காகத்தான் திருமணங்கள் அமைந்திருக்கு. அவர்களெல்லாம் முறைப்படி கும்பாபிஷேகம் மட்டும் இல்ல, நித்திய பூஜைகள், நைவேத்திய பூஜை, உற்சவங்கள், தேர் திருவிழா, இப்படி கல்யாண உற்சவங்கள் எல்லாம் ஆண்டவனுடைய மார்கழி ஆர்திரா உற்சவம் நடத்தணும் அப்படின்னு இப்படிப்பட்ட சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழாவிலே அங்கே நான் வந்து இப்ப இந்த கோவில் கூட சொல்ல திருக்கோயிலுடைய சிவாச்சாரிய குருக்கள் அவர்கள் நான் நடராஜ பெருமான் சன்னதியில உற்சவ காலங்களிலே அங்க குழந்தைகள் எல்லாம் பாட சொல்லி கொடுப்போம். அவர்தான் சொன்னார் இந்த சிவா குருக்கள் அவர்கள். சரி சுவாமி சொல்லிட்டுப்பா, சாமி வித்தியாசம் பண்ணி சுவாமி நடப்பு வைப்பான்னு சொன்னோம். அது அற்புதமாக குளம்படி சுவாமியுடைய முன்னிலை நடப்பது என்பது சிறப்பாக நடந்தது. இப்ப பேசுற டைம்ல எல்லாரும் ஆசாரியர்கள் எல்லாம் கும்பாலங்காரம் செய்ய ஆசாரிக்கு சுவாமியை அழைச்சிட்டு போகணும். இருந்தாலும் அற்புதமான இந்த திருப்பணிகள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பவானி தியாகராஜன் ஐயா அவர்கள் மிகப்பெரிய எத்தனையோ தர்மங்கள் செய்தால் மிகப்பெரிய அமைப்பை அரண்மனை அறக்கட்டளை மூலமாக ஐயா தியாகராஜன் அவர்கள் சிவத்தொண்டர் நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அவர் பெருமுயற்சி எடுத்து அற்புதமாக இந்த சிவாலயங்களை திருப்பணி செய்தது மிகச்சிறந்த பல மதிப்புள்ள திருப்பணிகளை கணக்கான செலவு செய்து திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் கோயில் முன்னாலே ராஜாக்கள் கட்டி வைத்திருக்கிறார். அந்த கோயில் கட்டி வைத்த அந்த கோயிலே அற்புதமாக இந்த சிற்ப வேலைப்பாடுனா நீங்க பார்க்க முடியும். அதனுடைய வெறும் ஸ்தபதி செஞ்சிருக்காங்க. முழுமையாக நம்ம உயிரென்ற ஒரு சிற்பம் அல்ல, ஏன்னா ஸ்தபதியோட உயிர் இந்த சிற்பத்தில் இருக்கு. ஒவ்வொரு ஸ்தபதியும் அப்படி நினைத்த இந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி சிறப்புமிக்க ஸ்தாபத்திய சிறப்புமிக்க இந்த சிற்ப சிறப்புமிக்க இந்த திருக்கோயிலே நம்ம சிவாச்சாரிய பெருமக்களால் இங்கே வந்திருப்பதும், அதே போல அன்பிற்கும் நம்ம சிவசுந்தரம் செவன்மலை நான் உடனே சொன்ன இப்படி இருக்கப்பா இந்த கோயில் கூட இருந்து பண்ணோம் அப்படின்னு அவர் உடனடியாக நம்ம சுவாமிகளை தொடர்ந்து உரையை ஏற்பாடு செய்தார் சிவா குருக்கள். அதே போல நம்ம பாடசாலையிலும் மாணவர்கள் பூஜ்ய ஸ்ரீ குருஜி அவர்கள் வேதவிஞ்ஞான மகாவித்யாலய ஸ்தாபகர் நான் சொன்ன இந்த மாதிரி உபாசனக்கு அவர்கள் இந்த ஊரை சார்ந்த 2 பேர் அங்க வந்திருந்தாங்க. சேவூருக்கு 2 பேரு சிவா குருக்கள் அவங்க 2 பேரும் குருஜிகிட்ட சொன்னாங்க. அவருடைய ஆசீர்வாதம் சொன்னார், அவரும் ஆசீர்வாதம் சொன்னார் சொல்லியிருந்தாரு. அப்படி அவர்கள் சிவசுந்தரம் சிவா குருக்கள் இவரெல்லாம் பெரும் பாடுறாரு இருக்காரு. ஆனா அவங்க அவங்க கொடுத்துட்டு போறாங்க பத்திரிக்கை. அதுவே ஒரு பெரிய புண்ணியம். நாமெல்லாம் நீங்க எல்லாம் சேவூருக்கு எல்லா மக்களும் வரணும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சலத்துடைய சிவன் கோயில் ரொம்ப முக்கியமான சிவன் கோயில் வெட்டித்தான் குடிமக்களாக இருப்பார். அப்படிதான் அந்த காலத்திலே ஆலயம் தொழுவது சாலவும் என்று கோபுரம் இருக்குன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். எப்படி அந்த ஆலயங்களுடைய சிறப்பை ஒட்டித்தான் இந்த குடிகளின் சிறப்பு இருக்கும், குடிகளின் சிறப்பை ஒட்டித்தான் ஊரின் சிறப்பு இருக்கு. அப்படி சிறப்பு மிக்க இந்த வாலீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்திலே கும்பாபிஷேக பிரிவிழாவுக்காக மிக அற்புதமான யாகசாலை அமைச்சிருக்கிறார்கள். இந்த திருக்கோளுடைய செயல் அலுவலரும் அதே மாதிரி அவினாசி திருக்கோயில் செயல் அலுவலர் இந்த 2 பேர் தான் அன்னைக்கு சொன்னாங்களா பண்ணணும் அப்படின்னு. அந்த பட்டிபாட இல்லையா செயல் அலுவலர் இருக்காரு சங்கரேசன் இங்க இருக்கிற அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து இந்த அவர்களும் செயலாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய எத்தனையோ தொழில்கள் கோயில். ஆனால் கோயில் தொண்டு என்பது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி திருக்கோயிலே மிக தூய்மையான அவங்க நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு அந்த பணிகள் எல்லாம் ஏற்பாடு செய்வது என்பது மிக சிறப்பான காரியம். அன்னைக்கு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அவர்கள் முன்னிட்டு ஏற்பாடு செய்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. என்ன சில கும்பாபிஷேக காலங்கள் எல்லாம் இதெல்லாம் நான் மந்திரங்களை கேட்க முடியும். அப்படியோட சிறப்பு வாய்ந்த மகா கும்பாபிஷேக பிரிவிழா சீரோடும் சிறப்போடும் இருக்கான். 4 கால யாக பூஜைகள் எல்லாம் சிறப்பாக செய்து சிவாச்சாரிய பெருமக்களால் 4 வேதம் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் 4 வேதங்கள் அதே போல 28 ஆகமங்கள் இதுக்கெல்லாம் சான்று நம்ம திருமுறைகள் தான். தொடர்ந்து சுவாமிகள் சொல்லும் கூட எப்பொழுதுமே திருமுறை வைத்துத்தான் ஆகமத்துடைய சான்று. இன்னைக்கு எத்தனையோ ஊர் இருந்தாலும் கூட அந்த ஊருடைய ஒரு சான்று எங்க இருக்கு அப்படின்னா திருமுறைகள் தான் பார்க்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருடைய சிறப்பையும் அவிநாசி கஷேத்திரம், திருமுருகன்பட்டி கஷேத்திரம், இப்படி குங்குநாத் கஷேத்திரங்களுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக பிரிவிழா அந்த அறநிலையத்துடைய அதிகாரிகள் எல்லாம் இங்கே வெளியிலிருந்து எல்லாம் சீர் செய்து கொடுத்து அற்புதமாக செய்து பெரிய புண்ணியம். அதே மாதிரி ஐயா தியாகராஜன் ஐயா சிவத்தொண்டர், அதே போல அறநிலையத்துறை சார்ந்தவர்களும், அதே போல நம்ம அன்பிற்குரிய செயல்பாளர் அவர்களும் சுவாமிகளுடன் இணைந்து சுவாமிகளுடைய ஒரு அருள்வாக்கு நிகழ்ந்து அற்புதமாக இங்கே நடந்து கொண்டிருப்பதும் இதனாலே ஊர்ச்சயம் அடைகிறது. நல்ல முறையை செய்வது நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நல்ல முறையில் வளர வேண்டும். விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லா நன்மையும் ஏற்பட வேண்டும். பெரியவர்களுக்கெல்லாம் காசி ராமேஸ்வரம் வாழ்க்கையில பல புண்ணியங்களை கஷேத்திர புண்ணியங்கள் ரொம்ப முக்கியம். காசி ராமேஸ்வரம் தரிசனங்கள் கிடைக்கணும், குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருக்கும், மாணவர்கள் நல்ல முறையில் வித்தியை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாலீஸ்வர பெருமானுடைய திருவிழாவை
தர்மசம்பத்தியா இருக்கக்கூடிய அம்மாவுடைய திருவிழாவும் எல்லா விதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் சுபாச்சார பெருமைக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க எல்லாரும் கும்பஸ்தாபனம் செய்து யாகசாலைக்கு எழுந்திருக்கிறார் தெரிவித்துக் கொண்டு எல்லா நலன்களும் சுவாமியினுடைய வரலாறும் அவருடைய கூடம்படுத்தி மடத்துடைய சிஷ்யர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து சமூகங்கள் என்று சொன்னால் எல்லா சமூகத்தையும் அவினாசி தேர்தல பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தினரும் வந்து கலந்து கொண்டு செய்வார்கள். தேர்தலுக்கு முன்னாடி பார்த்து எல்லா சமூகத்தாருக்கும் இந்த விழா என்று சொல்வார். அப்படி மிக சிறப்பு வாய்ந்த இந்த விழா சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமியுடைய திருவிழாவை எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சுவாமி நமக்கு இந்த கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு நடக்கலாம். அதிலெல்லாம் நாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்மால் நாம் உதவி செய்ய வேண்டும் எல்லாம் இந்த பசு புண்ணியம் பதி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த பசுக்களுக்கு ஆன்மாக்களுக்கான புண்ணியம் கும்பாபிஷேகத்தினாலே கிடைக்கும் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி வாப்பி சுவாமி அனுகிரகம் செய்திருக்கும் எல்லோரும் இந்த ஊர் பொதுமக்கள் ஊருடைய ஊராட்சி நிர்வாகம் அப்படி நகர நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து அதை பண்ற பார்த்து அற்புதமா சேவூர் ஆரம்பத்துக்கு நல்ல முறையில் ஏற்பாடுகள் எல்லாம் அற்புதமா செய்து கொடுத்திருக்கிறார்கள். யாகசாலை அமைப்பு அன்னதான அமைப்பு பாரம் யாரும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல நுழைவாயில் இப்படி எல்லாமே ஒவ்வொரு வர வர சிறப்பு நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் தினசரி கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லா விதமான பிரார்த்தனைகள் உங்களுடைய சங்கல்பம் நிறைவேறும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய திருவிழாவும் ஸ்ரீ கருணாம்பிகை சமேத அவினாசியருடைய திருவிழாவை எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். அரகணம பார்வதி பதயே சிவனே போற்றி. வாலீஸ்வர பெருமான் திருவடிகள் வாலீஸ்வர பெருமான் திருவடிகள். Jaya
ஈஸ்வரர் பெருமாகுணாதோ பிராணேனே சிரோமயோ தேவா புனவ ஏனாமோ திவ்யங்கதः திவ்யேன பிரம்மமுனி மகே பிரம்மமாணி சம்பதகம் ரசம் சங்கமந்த பூதமத்த ததமாதேஸ்வரா அவமானேர்ஜோத்யே சம்பதகம் ரசம் தஸ்மை சரஸ்வதி மதுதகம் அவமானே சுஸ்தயனி துதியாய பகவதே சம்பதோ ராமனே துர்லகம் ஹிதம் அவமானேர்ஜி சப்தரः ராமதோ அமோ அவமான் சமர்த்தயே தேவே தேவே ரமாபதாः அவமானே சுஸ்தயனி துதியாய விதஸ்சுதः சம்பதோ ராமனே துர்லகம் ஹிதம் தேவா பவித்ர ஆயான குணதேசதாः சகஸ்ரதாரி ராமாய குணந்தமா ராஜாவத்யம் பவித்ர பிரகோத்யாவ விரற்பயம் பிரம்மவிதோ பூதம் பிரம்மமுனி மகே சோமத்யாவன ஜனைத்யாः ராஜா பிரமணாரி ஜாலவேக ஓதயம் ஜாமனாதோ தச்சையோராமணி மகே ஜால விக்ஞமலகே சாந்தி 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 கந்தத்வாரே மந்திரேன கருதாபுடனிச்சுடேரே கந்தத்வாராதுராதரகாணிச்சபுட்டாதரேகரே சகரநாத மந்திரேன தர்பரநாத நிச்சிமேதே ஆனம் சித்ரமீமகே குமமந்தே சுதம் தோஜம் தோயமந்தேது பங்கஜம் சிவஜனேசரம் பிரஜே திரணயனம் வாமேது தத்தூர சண்டம் பத்ரதி பிரதாசகரம் ஜோதம் பதம் குஞ்சிதம் கம்பீய சக்தி குண்டலம் டமரகம் கங்காபயே பிரதம் தேகில ஜலம் நடேத மனித மன்மானேகே ஸ்திதம் வர்ணம் சாதாத்யம் உபாரம் கிரஹச்சதே மதகங்கதே தந்து வியானாதம் படிதேதகம் சமே குச்சதே சந்து பத்மாதம் முர்ధలే அவனம குடவேது ஜிமாதம் கலமுச்சதே மை சிவரோபந்து ஸ்துரலிங்காகதே భవేతే யாகதங்கதரம் கோடவினம மக்ராகிரியம் தக்கினே ఆవిష్యమవరోత్పలోదజ్జోతి ఉత్తరాంధ్రప్రదేశ్యార్ఘ్యం దత్వా ఆనందం జగన్నాథ యావత్ పూజాందానకం ఆవర్తం ప్రీతి భావేన కుంభే దుంద ఆచార్యః தீபாவளி ஆவாரம் செய்து முதல் நாள் போட்டியில்
கோபப்படாது வேலை செய்யுமா எடுத்து நல்லா பிடிக்கிறேன் யாருக்கு சரி கழுத்து போட்டு கழுத்தில் போட்டுக்கோ
அப்படி வேண்டாம் முடிஞ்சு எடுத்துக்கலாம்.
நம பார்வதி பதவி மகாதேவா இப்பொழுது திருமுறை துவங்கலாம். நம பார்வதி பதையே அழகர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி வாதம்பன் உருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையா சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த ஸ்தானத்திலே அமரவும் பவித்ரன் சிரோபத்திரம் அணிந்து கொள்ளவும். பவித்திரம் இல்லாத பவித்திரம் கேட்டு வாங்கிக்கங்க. சிரோபத்திரம் இல்லாதவங்க எல்லா சிரோபத்திரம் கொடுப்பாங்க. சிவமாம் தெய்வத்தின் சாதகம் பொற்றாள் எம் உயிர் துணையே சுப்பிரமணியர் சாதகம் அவர் கிணறு கடி கணபதி வரும் அருளிகள் மிகு குண்டல் வடிவினரு பைவலி பலமுறை கடிகண பதிவரும் அருளிகள் மிகு குடை வடிவினரு பைவலி கடிகணபதி வரும் ஐவலி வரமுறை இறையே நெய்த்தவள் மூவெறி காவரும் நெய்த்தவள் மூயரி காவலோ நேர்புரி நூல் மலையாளர் ஏத்த அடிபரவ அந்தட நாடும் அடிபரவ அந்தட நாடும் அடிபரவ அடிபரவ மங்குமதீத்தவள் மங்குமதீத்தவள் மாடவீதி மங்குமதீத்தவள் மாடவீதி
மைந்த சொல்லார் மருடல் நீளாவிய மைந்த சொல்லார் செங்கையனார் புனல் செங்கையத்தார் புனல் செங்கையத்தார் புனல் செல்வ மல்கு செங்கையனார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் புவி அதனுள் செங்கையத்தார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டம் புவி அதனுள் சீர்கொள் செங்காட்டம் புவி அதனுள் சீர்கொள் செங்காட்டம் புவி அதனுள் கண்குள் பிளந்து எரி கண்குள் பிளந்து ஏறியாரும் கண்குள் பிளந்து ஏறி ஆடும் கண்குள் பிளந்து ஏறி ஆடும் கண்குள் பிளந்து ஏறி ஆடும் கண்குள் பிளந்து ஏறி ஆடும் கணவரி தரும் கண்குள் விளங்கு ஏறியாடும் கணபதி தரும் தாமுரவே தாழ்சடை பிரித்தவன் வேதங்கள் பிரித்தவன் வேதங்கள் பிரித்தவன் வேதங்கள் வேறு வேறு விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு விரித்தவன் வேறு வேறு விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் உறைவிடம் தெரித்தவன் உறைவிடம் இருப்பல்லவே பிரித்தவன் வேதங்கள் தெரித்தவன் உறைவிடம் இருப்பல்லவே தெரித்தவன் உறைவிடம் கண்ணுப்பிலாக தாயவன் உலகிற்கு கண் ஒப்பில்லாய உயவன் பூமதிக்கு சூடி ஆயவன் அமரக்கும் ஆயவன் அமரக்கும் மூனிதம் சேயவன் உரைப்பிடம் திருவல்லவே ஆயவன் அமரக்கும் மூனிதர்கள் சேயவன் உரைப்பிடம் திருவல்லவே சேயவன் உரைப்பிடம் திருவல்லவே கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று கற்றமிழான சம்பந்தன் சொன்ன கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று கற்றமிழான சம்பந்தன் சொன்ன தமிழ் கூறவதா தமிழ் கூறவதா பற்றுவது செல்வப்பாடுகளே குற்றமில் செல்தமிழ் கூறவதா பற்றுவது செல்வப்பாடுகளே
பாணியரே பாடல் வீணையரே பரசு பாணியரே பாடல் பாடல் விடையரு பட்டினத்து பல்லவனி சரத்து பட்டினத்து பல்லவனி சரத்து நின்றார் பட்டினத்து உரை பல்லவனி சரத்து அரசு இவர் தன்மை இவர் தன்மை யார் அறிவார் இவர் கடம்பந்துரை சீரியல் பக்தரே சென்று அடைவிங்களே கடம்பந்துரை சென்று அடைவிங்களே கடம்பந்துரை சென்று அடைவிங்களே ஓம் ஹாம் அம் ஹாம் ஹோம் சிவாத்ராய அம்ப ஸ்வாஹா மகாவதனே மகாவை ரவே சர்வபூதமனே சர்வபூதான் பந்தபந்தன் சர்வதுக்கா வெற்றவற்ற துவாலாதிக்வே பட்டிந்திரே கிரீம் ஸ்வாஹா வல்லவைடனாய் வாஞ்சிதபிரதாயனாய गणपतये नमः स्वाहा ओम नमो भगवते महापुरुषाय मयूरवाहनाय गौरीपुत्राय ईशानप्रजाय स्कंदस्वामिने कुमारागतारकारये सर्वभाय दासनेत्राय द्वादभुजाय द्वादशभुजाय श्री दक्षिणामूर्तये मह्यं मेधा प्रज्ञां प्रयच्छ स्वाहा ओम परस्पर घोर घोरधरे धनुरूप जल जल प्रजल पुजरे घाने घाने वन्दे वन्दे अहोरात्राय कुम्भ स्वाहा शिवाञ्जलकदञ्चण्डं शिवध्यानपराय शिवाजामरदादानं शिवचण्डे दुरम्बधे स्वाहा प्याय स्वरमेन्दय विश्वस्वामर्ण्य भवावाचतदङ्गधे स्वाहा देवो वस्तविदोत्पुरा अचित्रेण पवित्रेण वसवसूर्यदभिः स्वाहा महेशा विद्महे वाग्वधुता तन्न शिव प्रचोदया स्वाहा तद्वारान्तरादृढां नित्यपुट्टाङ्गरेषु ईश्वरीयं सर्वभूतानादामिगोपभगेतुर्यज्ञ स्वाहा तन्नो भुज प्रचोदया स्वाहा तन्न सौम्य प्रचोदया स्वाहा तन्नो गुरु प्रचोदया स्वाहा तन्न शुक्र प्रचोदया स्वाहा तन्नो मंद प्रचोदया स्वाहा तन्नो राहु प्रचोदया स्वाहा समहार करुणागिरी परिवार देवங்கள் श्रीराज पंजाब की सुब्रमण्य पंजाब की खेड़े पंजाब की आचार्यगण नमामि आचार्यगण अतः वेरम करुणागिरी सिद्धपति இப்பொழுது
ददाति सौसेगाण्डो जयायमानः तद्धीरादवयोन्नगन्धे स्वाधियाददाति वहिन्दः तोड़े पट्टवत्रारे எல்லாவற்ற ஆலயத்தின் பெருமாளுடைய யாரனாலே வட்டுவதாகப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து யாரனாவை முதற்கால பூர்ணாவது பண்ணுகிறது. ஓம் பூர்ணாவதமந்தமாஞ்சசாமி சர்வமே பூர்ணாவதே சர்வமேவாப்னோதி அகோரியமே பூர்ணாவதே அத்யாமேவ பிரதிஷ்டதி பகவான். ஓம் ஹாரம் ஹாரம் ஹோம் பரமேஸ்வர ஓம் சத் நம பார்வதி சிவனே ஹர ஹர समदाचार्य का बहिर्दित्वा पूर्वे ओम ब्रह्मणे स्वाहा पश्चिमे ओम महाविष्णवे स्वाहा दक्षिणे ओम रुद्राय स्वाहा उत्तरे ओम ईश्वराय स्वाहा पूर्वमेघलायाम ओम इंद्रादिभ्य स्वाहा धूमेघलायाम लाजे पुष्पकुश अक्षतांग्रगीत्वा पंचाग्निकुंडाचार्यः पूर्वे दक्षिणे उत्तरे पश्चिमकुंडाचार्यः नवाग्निकुंडाचार्य का पूर्वे दक्षिणे उत्तरे पश्चिमे आग्नेय ईशान सर्वं क्षमस्व परमेश्वर அனைத்து பிரதான குண்டாச்சாரியர்களும் சமயோஜனம் படித்துக்கொண்டு சன்னிதான இடத்திலே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். விநாயகர், சுப்பிரமணியன், நடராஜர், சண்டிகேஸ்வர பெருமானுடைய பிரதான ஆச்சாரியர்கள் சமயோஜனம் படித்துக்கொண்டு சன்னிதான இடத்திலே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மனதாவாஜா தத்தோ நாண்யோ கதர்மமாம் இந்திரஹீனம் கிரியாஹீனம் திரவ்யஹீனம் ஜயத்கிருதம் ஜபஹோமார்ச்சனாஹீனம் கிருதம் நைத்யம் மயாதவா அகிதம் வாக்யஹீனம் ஜதத்பூரஜமஹேஸ்வர गद्यं वद्यं न जानामि शब्दं शास्त्रं शिवागमं सर्वं मया ज्ञातं सख्यमेव न सर्वदा क्षन्तव्यं मगधा सर्वं विषवद्भवदा खलु क्षमापणे भूतोऽस्मि नादः परनिवेद अज्ञादाद्वा प्रमादाद्वा वैकल्या साधकस्य च गुणादिकं जगत् सर्वं क्षमस्व परमेश्वर काम्यं योगजं नित्यं कारणं मजिदं तदा आचार्यः अपराधरजानि क्रियते अन्यतमका नमस्य परमेश्वर ओम ऐं ह्रीं नमः विलामे वाणी वदुमन्ताये नमः नमः भगवताय भवदुभ्यां समर्पयामि धुमदिमदे आनंद कर्पूर नीराजनम दर्शयामि ओम बृहत्सामक्षत्रवद्वद्दवक्यं दण्डबोध दर्शन उग्रमे नमो सोमेन मध्यसेवति पदविदं पादे धरणेन रक्षा रक्षावतारयामि पद्ममां भजामां भसमान् भवति यो माम् आगतनं वेद वेदनवान् भवति वेदोक्तमन्त्र उपाञ्जनं सोपजापि ओम अग्निमीले पुरोगीतमेज्ञते देवविद्युजं मोदान ददाने कान्तश्रीमुदारजा वन्दे सिन्दूरकान्तिं सरविलभवं श्रीमयूराभिमुखं षट्वक्रं देवनाथं मधुरपुरनजा नागसाक्षं शक्तिं बालं कृपानं जयमभिजगदां साभयं सव्यास्तैः चापं वज्रं सरोजं खड्गमपि वरं शूलमण्येर्दधातुम् जन्तं सुविध्यानपराजनं रुद्राक्षदामपरिवेड सरोरहानि सर्वं प्रपत्तकलः गाधव्यवामं माहिक्यवान् परिमां सदनं भजामि
சுந்தர சம்பந்தமணிவாடி வாகீசாதி தேவாலே ராவண சுலோகாரகா பொற்றும் பொருளும் தருவானை போகவும் திருவும் புறப்பானை பின்னையும் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இந்த தன்மையன் என்று அறிவொட்டாயம்மானே தன்மகன் என்று அறிவொட்டாயம்மானே வெளிவந்த விரானே அன்னம் வைகும் வயற்பழனத்து அணியாரூரானே மறக்கருவாமே ஆரூரானே மறக்கருவாமே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதை பொய்மையே வெறுக்கி பொழுதனை சுருக்கி குழுத்தனை குறையே தனக்கு செம்மையே ஆயே சிவபரமணித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று எழுந்து அருளுவதிலே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று எழுந்து அருளுவதிலே உணர்வு சூழ் கிடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் வலிக்குன்றே சித்தத்துள் போட்டுட்டு இருக்கிறாரு. இப்பெல்லாம் எடுக்காதீங்க, களவாடின்னு நினச்சிக்குவாங்க என்னைய. இவர் எடுக்கிற போது எடுக்க மாட்டேங்கிறது. இப்போ சர்க்கரை எடுத்து போடுற